A very good morning to everyone here. Firstly, I must thank Dr. Nurul sir for introducing me into this program, and also I thank Mr. Kanja Sharif sir, the principal, for giving me this opportunity. And schooling வந்து பேசணும்னா I get very excited. ஏன்னா வந்து this is the platform where I get to meet ஒரு குழந்தையோட பெரிய உலகம். It's the maximum. எவ்வளோ நிறைய குழந்தைகளை நான் மீட் பண்ண முடியுமோ மீட் பண்ணலாம், அவங்க உலகத்தை நான் மீட் பண்ணலாம். And they can't be a better place than school. And I'm very happy that this orientation, the interactive session, has been kept for kindergarten குழந்தைகள், சின்ன குழந்தைகள். And நம்மளுக்கு இந்த first pre-KG, LKG, UKG முதல் 6 வருடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு age. And I'm so happy that I'm getting to talk to all the parents of that age. நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், 10th standard, 12th standard ஒரு குழந்தைக்கு ரொம்ப முக்கியமான ஏஜ் நினைப்போம். I actually disagree. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். I think the most crucial age ஒரு குழந்தையோட வாழ்க்கையில is the first 6 years. அதுல இந்த pre-KG, LKG, UKG தான் 10th, 12th விட ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் பார்ப்பேன். And I was also told by ma'am that there are some students here. இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க, 11th and 12th standard students. That's also a lovely idea. ஏன்னா அவங்களுக்கும் தெரியணும் how their life has started and எப்படி அவங்களோட முதல் 6 வருடங்கள் அவங்களை இங்க கொண்டு வந்திருக்கு. So I really am happy to be sharing this space and I hope I do justice today. உங்களோட கேள்விகளுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் கொடுக்க I hope. So இந்த முதல் 6 வயசை பத்தி நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். ஏன்னா நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் மற்ற டாக்டர்ஸ் மாதிரி கிடையாது. ஸோ ஐ டோன்ட் டீல் வித் அசுகம், நோய், அந்த டாக்டர் நான் கிடையாது. ஒரு மனநல மருத்துவரா நாங்கள் ஒர்க் பண்றது ஒரு குழந்தை பிஹேவ் பண்ற விதம், அவங்க நடத்தைகள், அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்க எப்படி பகிர்ந்துக்கிறாங்க, அதுதான் நாங்கள் மெயினாக ஒர்க் பண்றது. விச் மீன்ஸ் எங்களுக்கு குழந்தைங்களோட விளையாடுறது, அவங்களோட பேசுறது, அவங்களோட பரிமாறுறது தான் நாங்கள் மெயினாக. அண்ட் இந்த முதல் 6 வருஷம் அவங்க விளையாடுற விதம், அதுதான் அவங்க கத்துக்கிறதையே தீர்மானிக்க போகுது. ஸோ இந்த முதல் 6 வயசு ஏன் அவ்வளோ முக்கியமா இருக்கு? ஏன் இது நான் சொன்ன மாதிரி ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் விட அவ்வளோ முக்கியமா இருக்கு? ஏன்னா அந்த மூளை வளருது, அந்த மூளையோட உருவத்துல வளர மேக்சிமம் டெவலப்மெண்ட் நடக்கிறது இஸ் த ஃபர்ஸ்ட் 6 years. முதல் 6 வருஷத்துல தான் மேக்சிமம் 90%, 90% அந்த மூளை வளர்ச்சி அடையுது. விச் மீன்ஸ் நீங்க 1th ஸ்டாண்டர்ட்லேயே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி தரீங்களோ, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி அந்த குழந்தை என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டாங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் முக்கியமா இருக்க போகுது. ரைட்? ஸோ இது நம்மளோட ஆராய்ச்சியில பல வருஷமா கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ரொம்ப முக்கியத்துவம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது இந்த லாஸ்ட் 20 years தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க 20 years முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்தது. மனசு மூளை செய்யற ஒரு வேலைன்னு கண்டுபிடிச்சாங்க 20 வருஷம் முன்னாடி. ஆனா ஒரு குழந்தைக்கு மனசு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. அந்த குழந்தை ஒரு குழந்தையும் ஒரு மாதிரி இருக்காங்க. அந்த குழந்தை நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி வளர்றாங்களா, எதிர்பார்க்கிற மாதிரி வளரலையா? சில குழந்தைங்க எதிர்பார்க்காத மாதிரி நடந்துக்கும் போது அவங்களோட ஸ்கேன், அவங்களுக்கு மூளை ஸ்கேன், MRI, CT, பிளட் டெஸ்ட் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த குழந்தைங்களோட மூளை நல்லா தான் இருக்கு, வளர்ச்சியெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அவங்க நடந்துக்கிறது தான் வித்தியாசமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கிற குழந்தைங்க நம்ம முன்னாடி அப்நார்மல், அவங்களுக்கு நார்மலா இல்லை அப்படின்னு நம்ம நினைச்ச அந்த நாலேஜ், அந்த புரிதல் இப்ப மாறிடுச்சு. ஆஸ் ஆஃப் டுடே நம்ம ஆராய்ச்சி இன்னும் நிறைய விஷயம் கண்டுபிடிச்சு, ஒரு குழந்தை அப்நார்மலா பண்றதுல ஒரு குழந்தையோட மூளை வேலை செய்யற விதம் வித்தியாசமா இருக்கு. ஒரு குழந்தையும் வித்தியாசமா இருக்காங்க.
அந்த வித்தியாசத்துல ஒரு பலம் இருக்கு, ஒரு தடைகள் இருக்கு, ஒரு பலவீனம் இருக்கு. பலவீனம் பிறப்புலதான் வருது. அது சுற்றுச்சூழ்நிலையோ இல்ல நம்ம டிவியை பார்க்கறதோ மொபைலை பார்க்கறதோ முதல் காரணமா சொல்ல முடியாது. அந்த குழந்தைக்கு அந்த டிவி பார்க்க இஷ்டம் அதிகமா இருக்கு. So everything the child is born with, இதெல்லாம் பிறப்புல வருது. அண்ட் இந்த பிறப்புல வருது, அந்த குழந்தைக்கு பிறப்புல வந்திருக்கிற இந்த விஷயங்கள் இது என்னன்னு நம்மளுக்கு அழகா கண்ணால தெரியறது இந்த முதல் 6 வயசு. எனக்கு 6 வயசுக்கு மேல அந்த குழந்தை ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, நிறைய அவங்க உலகம் பெருசாக்க ஆரம்பிக்கிறது. ஸ்கூலுக்கு போறாங்க, டீச்சர்ஸ் பாக்குறாங்க, அவங்க பாக்குற மனிதர்கள், அந்த சமுதாயம் பெருசாக ஆரம்பிக்கிறது. ஸோ முதல் 6 வயசுல தான் அந்த குழந்தையோட உண்மையான சில குணங்கள் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். இது உண்மையான குணமா இல்ல வெளியிட்டு கத்துட்டு இருக்காங்களா, இன்னொரு குழந்தைய பார்த்து செய்யறாங்களா? ஏன்னா அவங்களும் ஒரு கண்ணாடி மாதிரி. அம்மா செய்யறத ரிப்பீட் பண்ணுவாங்க, அம்மா அப்பா சொல்றத ரிப்பீட் பண்ணுவாங்க. அதே போலதான் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது மற்ற பிள்ளைகள் சொல்றத ரிப்பீட் பண்ணுவாங்க, மற்ற டீச்சர் சொல்றத ரிப்பீட் பண்ணுவாங்க, ரைட்? பட் எங்கேயும் அந்த குழந்தை சில விஷயத்த லேர்ன் பண்றாங்க, எங்கேயும் கத்துக்கிட்டாங்க. இது நம்மளுக்கு புரியுறது இன்னும் ஈஸி the first 3 to 6 years. அதனாலதான் இந்த கிண்டர் கார்டன் ஏஜ் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான, நான் சொன்ன மாதிரி பலம் இருக்கு, பலவீனம் இருக்கு. அவங்களுக்கு எந்த மாதிரியான பலவீனம் இருந்தாலுமே அதை மாற்றக்கூடிய ஏஜ். ஒரு பானை வந்து இழகி இருக்கும்ல, திஸ் இஸ் மை யூஸ்வலி என்னோட பேஷண்ட்ஸ் கிட்ட, பேரண்ட்ஸ் கிட்ட நான் என்னோட ஒர்க்ல ஓபியில சொல்ற யூஸ்வல் இது உதாரணம். ஒரு பானை இழகி இருக்கும் போது அதை வடிவமைக்கல. When it is soft and it is like a clay, you can make a difference in the shape. அதேதான் அந்த குழந்தைக்கும் நீங்க முதல்ல 6 வயசுல பண்ணலாம். பானை ட்ரை ஆன பிறகு அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் விட்ட பிறகு காய்ச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உடைக்கதான் முடியும், ரைட்? அண்ட் தட் இஸ் ஆல்மோஸ்ட் பை 6 to 12 years. 6லேருந்து 12 வயசுல அந்த குழந்தையோட மூளையும் அதுல இருக்கிற ஈரப்பசை எல்லாம் போய் ஆல்மோஸ்ட் ட்ரை ஆயிடுது. உங்களுக்கு மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆஃப்டர் தே ரீச் 11-12 வயசுக்கு மேல அது ரொம்ப கஷ்டமாயிடும். which means உங்களுக்கு உங்க குழந்தையோட வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, that has to be done in the first 6 years. முதல் 6 வயதுல நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நம்ம இந்த 6 வயதுல என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம்? ப்ராடா நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், திஸ் இஸ் வெரி ஜென்ரல். இது ஒரு குழந்தைங்களுக்கும் மாறாத சில பேசிக்கான விஷயங்கள். முதல் 6 வருடங்கள் அந்த குழந்தைங்க அம்மா அப்பாவை பார்ப்பாங்க, அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுப்பாங்க. அம்மா அப்பா சொல்றது, அம்மா அப்பா சொல்றது, இவ்வளவு. அவங்களுக்கு சரியா தவறா இதெல்லாம் தெரியாது, ரைட்? ஸோ அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க அம்மா அப்பாவோட கண்ணாடி. ஸோ அம்மா அப்பாவோட கண்ணாடினா அடிக்கிறது. ஒரு குழந்தை சில டைம் அடிப்பாங்க, அப்ப அம்மா அப்பா அடிக்கிறாங்களா வீட்டுல, இந்த கேள்வி வரும். இல்லையே, நான் அடிக்கிறது இல்லையே அப்படின்வாங்க. ஸோ இந்த அடிக்கிறது, குழந்தைக்கு அடிக்கணும்னு தோன்றது, இது எல்லாமே பை நேச்சர், இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம். நம்ம மனிதர் என்டையர் ஸ்பீஷீஸ், நம்ம மனிதர்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இன்ஸ்டிங்க்ட், அது பேர் தான் கோபம். கோபத்தை வெளிப்படுத்துற ஒரு விதம். கோபம் யாராவது சொல்லித்தரோமா? இல்லையே. கோபம் தானாதானே வருது. சந்தோஷம், துக்கம் சொல்லித்தரோமா? இல்லையே, தானாதானே வருது. அதே போலதான் அடிக்கிறது, அக்ரெசிவ் பிஹேவியர், அது எல்லாமே தானா வர நேச்சுரல் திங் தான். அதுக்கு தானா வருதுன்னு விட முடியுமா? இல்லையே. நம்ம சமுதாயம் மாறிட்டு இருக்கே. ஒரு 100 வருடங்கள் முன்னாடி, ஒரு 1000 years முன்னாடி நம்ம எல்லாருமே போர்ல மட்டும்தான் வாழணும். போர் தான் எல்லா பக்கமே அந்த வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தமா இருந்தது. பட் இன்னைக்கு வாழ்க்கையோட அர்த்தம் மாத்திடுச்சு. சயின்ஸ் has changed everything. படிப்பு, education has changed everything. So let's understand 2025ல நம்ம ஒரு குழந்தைய பார்க்க வேண்டிய விதம். ஸோ குழந்தைய பார்க்க வேண்டிய விதம் ஒரு பேரண்ட்டும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, தான் எப்படி நடந்துக்கிறாங்க. ஸோ மை ஃபர்ஸ்ட் அட்வைஸ், நீங்க முதல்ல உங்களை கவனிங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கவனிங்க, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு கவனிங்க.
ஸோ எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து சிலப்போ கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது பதட்டப்படாதீங்க. எந்த குழந்தையுமே ரோபோ கிடையாது, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஏன் நம்மளே பெரியவங்களே நம்மளும் பர்ஃபெக்ட் கிடையாது, ரைட்? ஒரு குழந்தை முன்னுக்கு தான் இருக்கும். ஆனா ஏன் அது வந்ததுன்னு யோசிக்கும். அண்ட் 90% 90% அந்த குழந்தையோட யோசிக்கிற விதம், நடந்துக்கிற விதம் வீட்டிலேயே தான் வந்திருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னு கவனிங்க. தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டிப். மற்றவங்கள விரல் காட்ட வேண்டாம், நம்மளை முதல்ல பார்க்கலாம். இதுதான் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு குழந்தை முதல் 6 வயசுல என்ன தேவைகள் இருக்கு? ஸோ முதல்ல சொல்லிட்டேன், பேரண்ட்ஸ் நீங்க உங்களை கவனிங்க. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க எப்படி அவங்களோட பேசுறீங்க, பழகிறீங்க, நீங்க உங்களை நல்லா பாருங்க. அண்ட் ரெண்டாவது, நீங்க உங்களை நல்லா பார்த்துக்கும் போது எவ்வளவு தூரம் அவங்களுக்கு அன்பு கொடுக்குறீங்க பாருங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சந்தோஷமான குழந்தை எல்லாத்தையுமே கற்றுக்கும், என்ன சொன்னாலும் கற்றுக்கும். அந்த குழந்தை சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா விளையாடும். விளையாட்டுல நிறைய விஷயம் கற்றுக்கும். ஒரு சின்ன உதாரணம், வீட்டுல அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு பொருள் இல்லைன்னா என்ன பண்ணும்? கிச்சனுக்கு போகும். கிச்சனுக்கு போய் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து பென்சில் மாதிரி எழுதும், கற்பனை விளையாட்டு. இல்ல ஒரு சின்ன பென்சில் எடுத்து கரண்டி மாதிரி நீங்க சமைக்கிற மாதிரி பண்ணும். இதெல்லாம் அவங்க கத்துக்கிற விதம். பிளேயிங், விளையாடுற முறை தான் கத்துக்கிற விதம். ரீசென்ட்லி இன்டர்நேஷனல் பிளே டேன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 2024 தான் ஜூன் 11, if I'm not wrong. இன்டர்நேஷனல் பிளே டேன்னு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா விளையாடுறத மறந்துட்டோம். Now there is too many rules, too many classes. குழந்தை விளையாடணுமா, இந்த கிளாஸ்க்கு சேர்க்கலாம். பேட்மிண்டன் கிளாஸ், டிராயிங் கிளாஸ். ஸோ கிளாஸஸ்க்கு போனா அது விளையாடுறதா? கிளாஸஸ்க்கு நிஜமா போய் ஒரு குழந்தைய உட்கார வச்சு இப்படிதான் நீ வரையணும்னு சொல்றது விளையாடுறதா? நோ. பிளே, அந்த குழந்தை தன்னை தானே விளையாடுறது, ஃப்ரீயா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விளையாடுறது, ஃப்ரீ பிளே. அந்த குழந்தை சுத்தி சுத்தி இருக்கிற உலகத்தை கவனிச்சு என்ன நடக்கிறது, என்னெல்லாம் பார்க்கறாங்க, என்னெல்லாம் அவங்களுக்கு உபயோகிக்கணும்னு யோசிக்கிறது, அவங்களோட ஆர்வங்கள், அவங்களோட கியூரியாசிட்டி, அதுதான் விளையாட்டு. ஒரு சில பிள்ளைகள் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இன் ஜென்ரலி இது ஒரு தனி டிஸ்கஷன், ஐ டோன்ட் வாண்ட் டு என்டர் இன்டு டீடைல். பட் பசங்களுக்கு ஒரு சில விளையாட்டுகள் இருக்கும், பெண்களுக்கு ஒரு சில விளையாட்டுகள் இருக்கும். இது 1000 yearsல பழகி வந்த ஒரு விஷயம். பட் நீங்க ஒண்ணுமே வாங்கி தராம, ஒண்ணுமே கொடுக்கல, ஒரு ரிமோட் கண்ட்ரோலை வச்சு கார் மாதிரி விளையாடுவாங்க. நீங்க கார் வாங்கி தரணும்னு அவசியமே இல்லை, கைக்கு ஒரு டப்பா கிடைச்சா போதும் கார் மாதிரி பார்ப்பாங்க. தட் இஸ் தேர் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு குழந்தைக்கு நீங்க ஹாப்பியா அவங்களுக்கு நிறைய அன்பு கொடுக்கும்போது, அந்த ஹாப்பியா ஒரு குழந்தை இருக்கும்போது அவங்க தன்னை தானே விளையாடுறது, ஃப்ரீ பிளே, அவங்க நிறைய விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃப்ரீயா விளையாடுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் உங்களை நீங்க கவனிங்க, குழந்தைக்கு நிறைய அன்பு கொடுங்க, அவங்கள ஃப்ரீயா விளையாட விடுங்க, தனியா விளையாட விடுங்க. ஏன்னா அந்த மாதிரி தனியா விளையாடும் போது அவங்க யோசிக்கிற அந்த பக்குவம் வரும். அதாவது நம்ம திங்கிங், யோசிக்கிறது ஒரு குழந்தைக்கு பை பர்த் வராது, பிறந்த முதல் நாள்ல வராது. அந்த குழந்தை வளர 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 அம்மாவை பார்த்து சிரிக்கும், அண்ட் தென் தலை நிற்கும், திரும்பும், நடக்க ஆரம்பிக்கும். நடக்க ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் பிடிப்பாங்க. இது என்ன, அது என்ன. They use their body to play. That's the first toy that they have. அவங்களுக்கு இருக்கிற முதல் டாய், விளையாட்டு பொருள் அவங்க உடல். அவங்க உடல்ல இருக்கிற கை, கால், உணர்வுகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பயன்படுத்தி விளையாடணும், விளையாட விடணும். மண்ணு தொடாத அப்படின்னு நம்ம எவ்ரிதிங் நீங்க பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சொல்றது இந்த 3வது நான் சொன்னேன், ஃப்ரீயா விளையாட விடுறது. அங்கதான் அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட். கை அழுக்கா இருக்கு, அது தொடாத, அங்க போகாது, இங்க நில்லு. நான் ஏன் அதை நம்ம பண்றோம்? நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன், உங்களை கவனிங்க. அதுதான் காரணம். ஏன்னா உங்களோட டேல, உங்க ரொட்டீன், உங்களுக்கு காலையில் எழுந்துக்கணும், சாப்பாடு பண்ணணும், வீட்டை கிளீன் பண்ணணும், so much of duties உங்களுக்கு
காலையில ஈவினிங்கு. இதுல இந்த குழந்தைய நம்ம எங்கேயாவது ஃபிட்டில் பண்ணணுமே. இப்போ அவன் அடிபட்டா என்ன பண்ண, வாயில மண்ணை போட்டா என்ன பண்ண? வாட் ஹேப்பன்ஸ்? ஓகே, அப்ப மண்ணை போட வேண்டாம். மண்ணை போடலன்னா நம்மளுக்கு ஒரு தலைவலி கம்மி. மண்ணை போடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? வெளில அனுப்ப வேண்டாம். லெட்ஸ் லாக் தி டோர். வீட்டை பூட்டிடலாம். வீட்டை பூட்டிட்டோம்னா குழந்தை வெளில போகாது. நான் நெக்ஸ்ட் அந்த குழந்தை என்ன பண்ணும்? வீட்டில் இருக்கிறது அவங்க இருக்க போறதில்ல, அவங்க விளையாடுறதும் விளையாட தான் போறாங்க. ஏதோ ஒண்ணு நம்ம டச் பண்ணணுமே, நம்ம உணர்வுகள் ஏதோ ஒண்ணு பண்ணணுமே. மூளைக்கு பசி இருக்கே. பிரெயின் டசன்ட் நோ உங்களோட டே. ஒரு குழந்தையோட மூளைக்கு அம்மாவோட டே தெரியாது. அப்ப என்ன பண்ணுவோம்? வீட்டில் இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் யூஸ் பண்ண போதும். கையில கிடைக்கிறதெல்லாம் நீங்க பூட்டிட்டீங்க, வெளியில ஃப்ரீயா விடல. கோவம் வந்தோடனே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி போடுறது. இல்ல அம்மா வேலை பண்ண விடாம பண்ணலாம், அம்மா கவனம் கிடைக்கும், நம்மளால ஃப்ரீயா விடலையே. ஸோ தே ஸ்டார்ட் டூயிங் ஆல், எல்லா சேட்டும் பண்ணுவாங்க. இதுல என்ன பெஸ்ட்? கிடைக்கிறது எல்லாத்தையும், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பென்சில், பென், கிரையான்ஸ் கையில ஃபுல்லா கிறுக்கி பிகாஸ் அவங்களுக்கு அந்த கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு அந்த டெக்ஸ்டர், அது வரையும் போது வர ஒரு கூசல் வரும், அந்த கூசல் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் வாட் பேரண்ட்ஸ் டூ? என்னடா இப்படி பண்ணியிருக்கேன் நீ, போச்சு போ, உன்னை கிளீன் பண்றதுலேயே 1 மணி நேரம் டைம் போச்சு. பட் ஆக்சுவலி அந்த குழந்தை ஏன் அதை பண்ணிட்டு? பிகாஸ் நீங்க வெளில விளையாட விடல. அண்ட் தி அதர் எக்ஸாம்பிள், ரொம்ப காமனா நடக்கிற ஒரு விஷயம், டிவி போட்டு விட்டுருவோம். அவன் ஒரு இடமா உட்காந்துப்பான், நம்ம நிம்மதியா வேலை பண்ணணும். டிவி பார்க்கும்போது ஒரு குழந்தை என்ன பண்றது? விளையாடுறது இல்லை, கை கட்டி கால் கட்டி அப்படியே உட்காந்துச்சு. They don't play, they literally watch. அவங்களோட பாடியில 2 விஷயம் தான் வேலை செய்யுது, அவங்க கண்ணு, அவங்க காது. So brain is receiving information. ஒரு மூளை is receiving information கண்ணிலேட்டு காதிலேட்டு மட்டும்தான். நான் ஏன் இது இவ்வளவு முக்கியம்? ஏன்னா சில பிள்ளைகள் அந்த ப்ராப்ளம்ஸோட தான் வராங்க. பட் ஆக்சுவலி என்னோட ஒர்க்ல இதுதான் பிரச்சனைன்னு சொல்றது கிடையாது. நம்ம நியூமோனியா சொல்றோம், இல்ல டைஃபாய்ட் சொல்றோம், அந்த மாதிரி டயக்னோசிஸ் கொடுக்கறது என்னோட ஒர்க் கிடையாது. டயக்னோசிஸ் அப்படி கொடுக்கணும்னா அந்த குழந்தைய அந்த டயக்னோசிஸா பார்க்கணும்னா அந்த குழந்தை வாழ்க்கையே இருக்காது. பட் ஆக்சுவலி நாங்க பார்க்குற ஒர்க் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி சைல்ட். அந்த குழந்தையால தன்னோட பாடி யூஸ் பண்ணி ப்ளே பண்ண விடல. நிறைய டிவி, மொபைல் பார்த்துருக்கு, கை கால் யூஸ் பண்ணல. ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? அந்த குழந்தை இன்னும் டிவி தான் கேட்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணி பழக்கம் பண்ணிட்டோம். there's a habit, பழத்திக்கிற மாதிரி. ஸோ the child is not responsible. அதுக்கு நான் அவங்களை பிளேம் பண்ண விரும்பல. பட் the problem is technology is new, TV screen is new, mobile is new. புதிதா இந்த உலகத்துக்கு ஒரு விஷயம் வரும்போது நம்ம எல்லாரும் யோசிக்கணும். அதை ஒரு குழந்தையோட வாழ்க்கையில இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம யோசிக்கணும். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இனிமே வரும்போது we have to think. இது எவ்வளவு தூரம் பயன்படுத்தினா குழந்தைக்கு நல்லா இருக்குன்னு யோசிக்கணும். If you see, கவர்மெண்ட் லெவல்ல நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஆனா நம்ம சொசைட்டி அவ்வளோ ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது, கவர்மெண்டோட டைமே இல்லை பண்ண. ஏன்னா எவ்ரி இயர் ஒரு புது ஸ்மார்ட் போன் வந்துச்சு, எவ்ரி இயர் ஒரு புது லேப்டாப். முன்னாடி 10 வருஷம் ஒரு ஜெனரேஷன் சொன்னாங்க. அதாவது புதிதா அந்த சமுதாயம் யோசிக்கிற விதம் மாறுறது ஒரு 10 years once அப்படின்னு ஒரு 10 வருஷம் ஒரு தடவைன்னு நினைச்சாங்க. பட் இப்போ எவ்ரி இயர் மாறுறது, ஒரு வருஷமும் நம்ம எல்லாத்தையும் புதுசா பார்க்கணும். இது என்னமா திடீர்னு சொல்றீங்க? பேசுற விதம் மாறிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற 6 வயசு குழந்தைகிட்ட போய் பேசுங்க, அவங்க பேசுறது உங்களுக்கு நான் 12 வயசுல கூட இவ்வளவு யோசிக்கலையே நினைக்கிறேன். அந்த குழந்தைங்க அவ்வளவு யோசிக்கிறாங்க, அவ்வளவு விஷயங்கள் தெரியுது. பட் எவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நம்ம யூடியூப், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியால எவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்தாலுமே அந்த குழந்தைதான் உணர்ச்சி வசமா அந்த குழந்தையோட மூளையோட வளர்ச்சி மாறலைங்க. இயற்கை அப்படியே தான் இருக்கு. சின்ன உதாரணமா சொல்றேன். ஒரு 4 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை சொல்றாங்க, அந்த பையன் நான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு 4 வயசுல கொலைனா என்னன்னு தெரியும்? அந்த குழந்தைக்கு தெரியுமா? அது ஒரு வார்த்தை.
வார்த்தை சொன்ன உடனே டீச்சர், how can you say this? எப்படி இதை சொல்லலாம்? ஓ, டீச்சர் என்ன கவனிக்கிறாங்களா? அவ்வளவுதான். அந்த கவனம் வந்து ஒரு கோபமா திட்டுறதா அதெல்லாம் கிடையாது. டீச்சர் என்ன கவனிச்சிட்டாங்க. சோ ஒரு 6 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை உலகத்தை பார்க்கிற விதம், அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, எப்படி கவனம் கிடைக்கிறது, எப்படி அன்பு கிடைக்கிறது, அவங்க they just want உங்க கவனம், உங்க பராமரிப்பு. ஏன் உங்க அடியும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடி கொடுக்கறதும் அவங்களுக்கு கவனம் தான். ஆனா அந்த அடி கொடுக்கறதால ஒண்ணும் இல்லைன்னா உங்க டென்ஷன் தான் கம்மியாக்குறீங்க. குழந்தைக்கு எந்த உபயோகமே இல்லை. சோ அதனாலதான் யாருமே அடிக்கூடாதுன்னு இப்ப சொல்றது. ஏன்னா அதனால நீங்க குழந்தை என்ன புரிதல் என்ன மாத்துறீங்க, ஒண்ணுமே மாத்தல. ஓ, அம்மா ரொம்ப கோக்கறே ஆயிட்டா, அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா, அப்படிதான் அந்த குழந்தை உங்களை பார்க்கும் நீங்க அடிக்கும் போது. நீங்க ரொம்ப உணர்ச்சி வசமாகும் போது ரொம்ப அழறீங்க, ரொம்ப கவலையா இருக்கீங்க. அந்த மாதிரி கவலையா இருக்கும் போது யாராவது உங்ககிட்ட வந்து, இப்போ நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு முடிவெடு, உன் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு முடிவெடுனா அவங்களால முடியுமா? யோசிக்க முடியுமா? முடியாது. எப்படி குழந்தையால முடியும்? 30 வயசுக்கு மேல உங்களாலே முடியல. அந்த குழந்தை எப்படி பண்ணணும்? சோ எனக்கு மெயினா இது என்னன்னா, இந்த 3 things please don't forget. உங்களை நீங்க கவனிக்கணும். ஏன்னா உங்ககிட்டே தான் அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வருது. நீங்க தான் ஒரு பெரிய காட்டுதல். பேரண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அந்த குழந்தைக்கு நிறைய அன்பு, குழந்தைய சந்தோஷமா வச்சுக்க யோசிங்க. சந்தோஷமா வச்சீங்கன்னா கத்துக்கிறது நேச்சுரலா வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும். வீட்டுல நீங்க எப்படி பேசுறீங்க, கணவர் மனைவிகள் எப்படி பேசுறீங்க, ஏன்னா குழந்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. டிவி பாக்குற மாதிரி இருக்கும், எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அவ்வளவு அப்சார்ப்ஷன் பார்க்கணும். அண்ட் அவங்களோட அன்பு நம்ம கொடுக்கும்போது நமக்கு தெரியும் வாட் வி கெட் பேக். அவங்க நம்ம திரும்பி என்ன கொடுக்குறாங்களே நமக்கு புரிஞ்சிடும். நம்ம என்ன மாதிரி ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கோம். நிறைய ஃப்ரீயா விளையாட விடுங்க. This is where the beginning of a child's journey starts. ஒரு பெரிய வாழ்க்கையோட ஒரு beginning. And மூளை டெவலப்மெண்ட் முன்னாடி இருந்தது, இப்ப இருக்கிற பெரிய ஷிஃப்ட், இப்ப இருக்கிற பெரிய மாற்றம் இதாங்க. மூளை ஒரே மாதிரி எல்லாம் வளராது. 6 வயசுல ஒரு மாதிரி வளரும், 6ல இருந்து 12 வேற மாதிரி வளரும், 12க்கு அப்புறம் வேற மாதிரி வளரும். மூளையோட வளர்ச்சி மாறிட்டே இருக்கு. நீங்க 40 வயசு 50 வயசுலயும் மூளை வளருது, ஆனா ஸ்லோவா தான் வளருது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நான் இங்க நிறைய இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி கொடுக்கல உங்களுக்கு. இது நிறைய இன்ஃபர்மேஷன் தான் தோணும், பட் ஆக்சுவலி நான் நிறைய கொடுக்கல. ஏன்னா நம்ம சொசைட்டி, நம்ம சமுதாயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு. so many things that to be covered up. பட் இதெல்லாம் பேசிக் ரூல்ஸ். ஒரு குழந்தைய ஹக் பண்றது, கிஸ் பண்றது, ஒரு குழந்தைக்கு நம்ம எவ்வளவு தூரம் அவங்களோட விளையாடுறது, சிரிக்கிறது, நீங்களும் குழந்தையா மாறுங்க. அதுதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப அழகா இயற்கை பண்ணியிருக்கு. அம்மா ஒரு கம்ப்ளீட் டென்ஷனோட ஒரு குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வருவாங்க. பட் இந்த குழந்தை நல்லா விளையாடுற டைம் இல்ல, நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா யூ கேன் என்ஜாய் த மதர்ஹுட். அம்மா அப்பாவும் நீங்களும் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த குழந்தையே உங்களுக்கு ஒரு பெரிய, உங்க மன ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பெரிய ரிலாக்ஸேஷன். அந்த குழந்தையோட விளையாடும் போது நீங்க எல்லாத்தையும் மறந்துடுவீங்க, நீங்க குழந்தையா மாறிடுவீங்க. அப்படிதான் அழகா இயற்கை பண்ணியிருக்கு. பட் we are all moving away from that thanks to the technology, thanks to mobile. ஏன்னா அம்மாவும் பாதி நேரம் மொபைல்ல தான் உட்காருவாங்க. ஸோ நம்ம எல்லாரும் கொஞ்சம் இந்த டெக்னாலஜியை ஒதுக்கி வச்சு இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு, டேக் டைம். நம்ம வாழ்க்கை இந்த தினம், வாழ்க்கை விட்டுறது இந்த தினம் நம்ம எப்படி கடந்து போகிறோம், இந்த தினத்துல நம்மளுக்கு எவ்வளவு டைம் கொடுக்குறோம், குழந்தைக்கு எவ்வளவு டைம் கொடுக்குறோம். ஒரு நாளை பத்தி பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு பிளான் பண்ணுங்க, குழந்தைக்கு பிளான் பண்ணுங்க. எல்லாரும் இப்ப படிச்சிருக்கோம். Close to, literacy rates have gone high in the last 20-30 yearsல. நம்மளோட படிக்கிறவங்க நிறைய பேர் படிக்கிறாங்க, பெண்களும் நிறைய படிச்சிருக்காங்க. ஸோ உங்க நாலேஜ்லாம் யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஐ ஹோப் தட் ஈவன் இஃப் ஒரு குழந்தைக்கு சில பலவீனங்கள் அதிகமா இருந்தாலும், குறைபாடுகள் இருந்தாலும், அது குறையா பார்க்கக்கூடாது. இது எப்படி கடந்து வரப்போறோம்னு பார்க்கணும், இதுக்கு என்ன பண்ண போறோம்னு பார்க்கணும். நம்ம எல்லாருமே அந்த சொல்யூஷன், இதுக்கான தீர்வு, அதை தேடி போற அந்த மனப்பக்குவத்துக்கு தான் இனிமே நம்ம வரணும். It should not be, oh my God, I saw a problem. நம்ம ஒரு பிரச்சனையை பார்க்கிறோம். இல்ல, பிரச்சனை வந்திருக்கு, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, இதை கடந்து வரணும். இதுக்கு பெஸ்ட் ஏஜ் இஸ் the first 6 years.
இதோட சொல்லி I'm going to stop my speech and please ask lot of questions. ஏன்னா எனக்கு கேள்வி கேட்க I can add more information. I hope நான் சொன்ன இந்த 3 points are very helpful for you all. Thank you so much.